வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வாப்பா. ஐயா, நம்ம ஏரியாவில் தண்ணீர் வசதி ஒழுங்காக இல்லை, பேருந்து வசதி ஒழுங்காக இல்லை, சாலை வசதி ரொம்ப மோசமாக இருக்குங்க ஐயா. நீங்கள் எம்எல்ஏ ஆகிட்டா நம்ம ஏரியாவுக்கு அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு என்னென்னமோ சொன்னீங்க ஐயா. இது வரைக்கும் நீங்கள் ஒன்றுமே பண்ணலை ஐயா. கடைசியாக உங்களை போன வருஷம் தேர்தல் பிரச்சாரத்தில் பார்த்தது, அதுக்கப்புறம் உங்களை இன்னைக்கு தான் ஐயா பார்க்குறோம். ஆமாம், நான் ஜெயிச்சுட்டேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொன்னது உண்மைதான். அதுக்கு என்னப்பா? என்ன அப்பயா, நாங்கள் ஓட்டு போடாமல் நீ எம்எல்ஏ ஆகிருக்க முடியுமா? டேய், எவனும் சும்மா ஒன்றும் ஓட்டு போடல. என் 50 ஏக்கர் நிலத்தை விற்று ஒரு ஓட்டுக்கு 2000 செலவு பண்ணியிருக்கேன். எவனும் காசு வாங்காமலாம் ஓட்டு போடல. நீங்கள் போட்ட ஓட்டுக்கு நான் காசு கொடுத்துட்டேன். இனிமேல் அதை பண்ணு இதை பண்ணுன்னு கேட்க உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. எங்ககிட்டே ரைட்ஸை பற்றி பேசுகிறீங்களா? எங்களுக்கு சேவை செய்ய தான் அரசியல் வரேன்னு சொன்னீங்களா இல்லையா? ஆமாண்டா, உங்களுக்கு சேவை செய்தானா நான் அரசியல் வந்தேன். கடுபாவி பசங்களா, என் 50 ஏக்கர் நிலத்தை விற்க வச்சிட்டீங்களாடா. கிணத்துல போட்ட கல்லை கடலடா போய் தருவோம். நானே ஏதோ ஆன செலவுக்கு வட்டி தர்ற மாதிரி அங்கே எங்கே அது இதுன்னு பண்ணி கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு நல்லது பண்ணா நியாயபுரம் சம்பாதிக்கிட்டு. பார்த்தீங்களா, இதான் நம்ம தமிழ்நாட்டுடைய நிலைமை. காசை வாங்கிட்டு எந்த அரசியல்வாதி முன்னாடியும் கை கட்டி நிற்காதீங்க. காசை வாங்காம சிந்தித்து ஓட்டு போடுங்க.